ஹெச் ராஜான்னு ஒருத்தன். இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை, அவன் பேசக்கூடாது. ஏன்னா பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய. அப்போ ஹெச் ராஜா செருப்பால் அடிப்பேங்கிறான். அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது. அதே வாய் இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிக்கணுங்கிறான். இவங்களை எங்க போய் அடிக்கிறது? நீ போய் கண்டடத்துல எல்லாம் போய் தீபம் ஏற்ற முடியாது. நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு திருப்பரங்குன்றத்துல எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி. நான் அந்த கில்லியை சொல்லல, இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டுன்னு முடிச்சது சார். வாழ்க்கையில இனிமே தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி. இனிமே அவங்க எங்கேயும் வீட்லயே விளக்காத மாட்டாங்க. அவங்க வீட்டுல கூட விளக்காத மாட்டாங்க. வேணாண்டா, அடிச்சு அடி, இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுடா அப்படின்ட்டு ஒருத்தன் வாயை பொத்திட்டே இருக்கான். இப்ப புதுசா சேர்ந்து நம்மால ஒருத்தர் சொல்றாரு, அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறாரு. வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற. அரே, அவன் பொத்திட்டு தான் இருக்கணும், கரெக்ட் தான். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் கேட்டேன் நேற்று லெனின்ட்ட, நம்ம தம்பி, இந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி ஆர்எஸ்க்கு என்னங்கடா சம்பந்தம்? நாங்கள் பாட்டுக்கு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்கள் கொண்டாடிட்டு தர்றோம். நீங்கள் ராமருக்கு நலையிறீங்க. நாங்கள் தான் அதை கூப்பிடவே இல்லையே, ராமரை நாங்கள் கூப்பிடவே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நாங்கள் அந்த திரியோட அளவு எங்கள் அண்ணன் சொன்னாங்க, யாரு பெரியவர் சொன்னார், திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊற்றணுமானே. அந்த அண்டா செய்கிறதுக்கு ஒருத்தர், அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர். அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமாக அவங்கவுங்க சமூகத்தில் அவங்க இதைத்தான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சுருக்காங்க. இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு 4 அரைக்குள்ள நெய்யை தூக்கிட்டு போகிறாங்க. உண்மையிலே முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன், இந்த 41 கொலை நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வீகமாக நடந்துக்கிட்டார். அதாவது நான் சொன்னேன், இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை இருந்துச்சு, இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு நான் அவரிச்சேன். இப்போ பாருங்க, இப்போ 41 மறந்துட்டோமா? 41 மறந்தாச்சு, எஸ்ஐஆரை மறந்தாச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது, அவன் பாட்டு பனையூரை கிடக்கட்டும், அதை பற்றி நீங்கள் யாரும் பேசிட நம்ம மறந்துடணும்னு நினச்சாங்க. இப்போ மறந்துட்டோம், ஆனால் நாம் விடுறது இல்லை. அடுத்து எஸ்ஐஆர். நீங்கள் இப்போ தான் சிட்டு சொல்லிச்சு, அண்ணே பெரிய கொலைப்படினே ஒரு எந்த இடத்துல 1 லட்சம் பேர், சாரி உங்கள் சிலம்போடு 1000 வழக்கில் 1 லட்சம் வாக்காளர் ஸ்லம்மு மாற்றி குடியமர்த்திருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த கொலைப்படியை நம்ம மறந்துடணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றம். நீ நல்லா பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் அந்த எச் ராஜா, பொய் ராஜா, வை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நாள் வரல. ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல. முதல் நாள் இந்த பரீட்சை, இந்த ஊசி போட்டா தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. முதல் நாள் முதல்ல இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டாக வந்து 150 வருஷமா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு நேர் மேலே விளக்கு எறியுது. அங்கேயே சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டு சிவனேன்னு தாண்டா கும்பிட்டுட்டு இருக்கோம், உங்களை யாரா கூப்பிட்டா, நீங்கள் யாரான்னு கேட்குறோம். இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. டிசம்பர் 6 நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், அந்த டிசம்பர் தான். டிசம்பர் 6 எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம். ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சது இருக்குல்ல. அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன். ஆமாம், இவங்க இப்போ மேலே போய் ஏற்றணுங்கிறாங்க. அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு, வி ஆர் நாட் அலோவிங், வி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறார்.
இவங்க கொத்திட்டு போயிட்டாங்க. என்ன நேற்று ஒருத்தர் போனார், அண்ணன் ஒருத்தர் சொன்னார் ஸ்லீப்பர் செல்னு, நாகேந்திரன் போனார். ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது. அடே இந்தியாவில் தான்டா இருக்குது. அயோத்தியில் பண்ண இந்த நீங்கள் உங்களுடைய இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதுறாங்கிறதான். ஏன்னா இது தமிழ்நாடு. ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன், நீங்கள் முருகனுக்கு இல்லை, தமிழுக்கே எதுவும் செய்யாதவங்க, நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க, அந்த சனியை போகுது போ. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன்னா அங்கங்கே வச்சு பார்த்தாங்கண்ணே, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே புகுந்துடலான்னு பார்க்குறான். எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா இதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான், முடியல. அப்போது நீதிபதி சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹெச்ராஜா சொல்கிறான். ஹெச்ராஜான்னு நான் அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை, அவன் பேசக்கூடாது. ஏன்னா பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய. அப்போ ஹெச்ராஜா செருப்பால் எடுத்து அடிப்பேங்கிறான், புரியுதா? அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஹைகோர்ட்டாவது மயிராவது, அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிக்கணுங்கிறான். இவங்களை எங்கே போய் அடிக்கிறது, இவங்க எங்கே போய் வைக்கிறது? அதை விட முக்கியம், அவங்க உள்துறை அமைச்சர் நமக்கும் தானே. ஆனால் அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு, அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்கிறார், உள்துறை அமைச்சர் யார், அமித்ஷா, I want to tell the state government and those who pronounce the orders in court that issue the orders that can be implemented, not the ones that price the faith of people. அதாவது அவர் என்ன சொல்றாரு, மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதாம். அவர் சபரிமலைக்கு மாத்திரம். ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு, இது கொடுத்தா இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்க. ஆனால் சபரிமலைக்கு கொடுத்ததை அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர். ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் புகுறவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. திருமண பக்கம்லாம் ஸ்டாலின், திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல்? வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல். நீ போய் கண்டடத்துலாம் போய் தீபம் ஏற்ற முடியாது. அவன் என்ன சொல்றான், டேய் நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்களும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க. யார், நம்ம நீதிபதி சாமிநாதன். ஐயா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு, எரிச்சாச்சு, மக்கள் வந்து கும்பிட்டாச்சு, எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம்தான், இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியல. இப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்கு. நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது, அடுத்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனது. உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான். அவங்க கேட்பாங்கல்ல, டேய் இந்த விளக்கு அதனது என்னென்ன அளவை, நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா? அவன் அவ்வளவு நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இடத்துல தான் தீபத்தை எரிச்சாங்கிறதுக்கு 150 வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் குடிச்சிட்டாங்க. அது இவனுக்கு ஆதாரம் எல்லாம் போய் நிற்கிறான். திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்காங்க. அங்கே போய் எல்லாத்தையும் கெஞ்சினாங்கண்ணா, கேட்டிங்களா, கடையை மூடுங்க. அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போன்ட்டான், கொண்டே விடு, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சோறு தின்னுறோம்டா, இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக இவன் மத்திய போர்ஸு, அந்த போர்ஸு, இந்த போர்ஸு, எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் 144 அதெல்லாம் சார்
நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு திருப்பரங்குன்றத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து உண்மையிலேயே கில்லி மாதிரி, நான் அந்த கில்லியே சொல்லலை, இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டுன்னு முடிச்சது சார். எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே. ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோம், அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பரங்குன்றத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார், இன்னொரு அயோத்தி. ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும், எங்கே எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குன்றத்தை இப்பயும் சொன்னேன் அண்ணன்ட்ட, ஆனால் திருப்பரங்குன்றம் தான் தோற்று போயிட்டாங்களேண்ணே, அப்புறம் மறுபடியும் எதுக்குண்ணே அப்படின்னா, இல்லைண்ணே உச்சநீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னாரு. அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது. ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி. இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்லேயே விளக்காத்த மாட்டாங்க, அவங்க வீட்டில் கூட விளக்காத்த மாட்டான். டே வேணாண்டா, அடிச்சு அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குறா அப்படின்ட்டு. இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம். இவங்க தானே உண்மையான திராவிடன். இந்த திராவிடன் வச்சிருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்க, தாவேக்கா, அதிமுக, வெங்காயக்கா, கருப்பட்டிக்கா, இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும். ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து போராட வரலடா. ஊருகன் மக்கள் தமிழன் எல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊதணும்னா என்ன எடுத்து ஊதுறனாவது நினச்சிக்கணும்ல, எதை எடுத்து ஊதுறனா நினச்சிக்கணும்ல. ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திட்டே இருக்கான். இப்போ புதுசாக சேர்ந்து நம்மால் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறாரு. வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்க. ஆமாம், உங்களால் தானே. அவர் சிலிப்பர் செல்லு, அங்க இருக்கிற சிலிப்பர் செல்லு, அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னாரு. அரே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், கரெக்ட் தான். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.